ஒரு காலம் கடந்தது. ஆபிராமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாலும் சாராய்க்கு இன்னும் பிள்ளை இல்லை. அப்போது சாராய் தன் மனதில் நீண்ட நாட்களாக சேர்ந்திருந்த வேதனையோடு ஆபிராமிடம் சொன்னாள், கர்த்தர் என்னை பிள்ளை பெறாமல் வைத்திருக்கிறார். என்னுடைய எகிப்திய பணிப்பெண் ஆகார் இருக்கிறாள். நீ அவளோடு சேர்ந்தால் அவள் மூலம் எனக்கு சந்ததி கிடைக்கலாம். ஆபிராம் சாராயின் சொல்லைக் கேட்டு அவள் ஏற்பாடு செய்தபடியே நடந்தான். ஆபிராம் கானானில் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பின் சாராய் தன் பணிப்பெண் ஆகாரை ஆபிராமுக்கு பெண்ணாக கொடுத்தாள். ஆகார் கர்ப்பமடைந்தாள். அவள் கர்ப்பம் கொண்டதை அறிந்தபோது தன் மனத்தில் பெருமை வந்தது. அவள் தன் அம்மாளான சாராயை மரியாதையில்லாமல் பார்க்கத் தொடங்கினாள். இதைக் கண்ட சாராய் மிகுந்த வேதனையோடு ஆபிராமிடம் சொன்னாள், எனக்கு கிடைத்த அவமானத்துக்கு நீயே காரணம். நான் என் பணிப்பெண்ணை உன் கையில் கொடுத்தேன். இப்போது அவள் என்னை இகழ்கிறாள். கர்த்தர் நமக்குள் நீதிபதியாகட்டும். ஆபிராம் அமைதியாக சொன்னான், அவள் உன் பணிப்பெண். உனக்கு தோன்றுவது போல அவளுடன் நடந்து கொள். அதன் பின் சாராய் ஆகாரை கடுமையாக நடத்தினாள். அந்த வேதனையை தாங்க முடியாமல் ஆகார் ஓடிப்போனாள்.